வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து எந்த ஒரு மத நம்பிக்கையும் இழிவுபடுத்தும் விதமாக எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். சைடில் 2 வீடியோ கிளிப் போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். அதாவது சூரிய கிரகணம் நடக்கும்போது ஒரு உலக்கையை வந்து நீங்கள் கீழே நிப்பாட்டி வச்சு அப்படின்னா அது நேராக நிற்குமா. ரெண்டாயிரம் அப்புறம் சூரிய கிரகணம் முடியும் பார்த்தீங்களா, அது முடிஞ்ச உடனே அந்த உலக்கை சாஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, அந்த வீடியோவில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் வந்து அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணி பார்த்துருவோம். அந்த வீடியோவில் உள்ள மாதிரியே ஒரு உலக்கை இருக்குது. அந்த உலக்கையை கீழே நிப்பாட்டி வச்சுக்கிறேன். சும்மா நிப்பாட்டி வச்சுருக்கேன், ஊண்டி வைக்கல. சின்ன ஒரு கற்பனை பண்ணிக்கிறோமே. இப்போ வந்து சூரிய கிரகணம் நான் 3 சொல்லும் போது முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை தான், கற்பனை பண்ணிக்கிட்டோம். நான் 1 2 3 சொல்லி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டையும் கீழே சாஞ்சு விழுவோம் பாருங்கள். 1 2 3 பார்த்தீங்களா. 1 2 3 சொன்னேன், அது விழுந்துச்சு. எப்படி விழுந்துச்சுன்னா அது சின்ன ஒரு ட்ரிக்கு தான். அந்த ட்ரிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன், அதை பார்ப்போம். சூரிய கிரகண நேரத்தில் அந்த உலக்கையை வச்சு பார்க்குறாங்களே, அந்த காலத்துலேருந்து நடைமுறையில் இருக்குது. எப்படி பொய்யா போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அந்த காலத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். அந்த காலத்தில் பண்ணினது வந்து வேறு காரணம், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேறு காரணம். அந்த காலத்தில் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணம் வரும்போது வீட்டை விட்டு ஆட்கள் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து டெக்னாலஜி இல்லாத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நடக்கும்போது அதோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு வாசலில் வந்து இந்த மாதிரி ஒரு உலக்கை நிப்பாட்டி வச்சுருவாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு சூரிய கிரகணம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட நிழல் வந்து கீழே விழுவாது. அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனோட வலி வந்து பார்த்தீங்கன்னா உலக்க மேலே படும்போது அந்த உலக்கையோட நிழல் கீழே விழும். அதோட சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. இதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் அந்த உலக்கை அந்த காலத்தில். அதே மாதிரி இன்னொரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணம் நடக்கிற நேரத்தில் வெறுங்கனால சூரியனை பார்க்கக்கூடாது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உலக்கையை கீழே நிப்பாட்டி வச்சுருவாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு வீட்டில் இருந்துக்குருவாங்க. சூரிய கிரகணம் நடந்து முடிஞ்சோன்னா அந்த உலக்கையோட நிழல் வந்து கீழே படும். அதோட சூரிய கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ரொட்டீன் லைஃப்பை தொடங்கிடுவாங்க. இதுக்காக தமிழர்கள் பயன்படுத்திய முறை தான் இந்த உலக்கை முறை. இப்போ தான் அதை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு, மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து மக்களை முட்டாளாக ஆக்கக்கூடிய விஷயத்தை நிறுத்துங்க. தமிழர்கள் வந்து டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயத்த நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறாங்க, காட்டி தந்திருக்காங்க எப்படி பண்ணணும்னு. அந்த விஷயத்துங்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் அது நமக்கு நல்லதாக இருக்கும், ஒரு பெருமையாகவும் இருக்கும். இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சு தமிழர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தரதை இவங்க மாதிரி ஆளுக்கு நிப்பாட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உலக்கை எப்படி விழுந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவோட ஃபுல் சைஸ் வீடியோவில் பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க குச்சியை வச்சு இந்த உலக்கையை தள்ளி விட்றது. அந்த உலக்கை கீழே சாஞ்சு விழுந்ததுக்கு அந்த குச்சி தான் காரணமே தவிர சூரிய கிரகணம் இல்லை. அதே மாதிரி நான் பண்ணின வீடியோவில் அந்த உலக்கை சாஞ்சு விழுந்ததுக்கு காரணம் அதில் நான் கட்டியிருந்த நூலு தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க. இதான் நான் உங்களோட சொல்லணும்னு நினச்சது. அடுத்து வேறு என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.